வணக்கம், விளக்கேற்றி வைக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த ஒளி தீபம் விளக்கு அப்படின்றது இந்துக்களினுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காமல் நிறைந்திருப்பது இந்த விளக்குகள். இந்த விளக்குகளை எப்படி ஏற்ற வேண்டும், என்னெல்லாம் தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது, எதை சரியாக செய்ய வேண்டும் என்பது நிறைய நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். அதுபடி பார்க்கும்போது நம்முடைய வீடுகளிலே விளக்கு ஏற்றும் போது கிழக்கு திசையை நோக்கி ஏற்றலாம், வடக்கு திசையை நோக்கி ஏற்றலாம். முக்கியமா கிழக்கு திசையை நோக்கி தான் ஏற்றணும். ஏற்றக்கூடாத திசைகள் எது அப்படின்னாக்கா, தெற்கு திசையை நோக்கியும் மேற்கு திசையை நோக்கியும் விளக்குகள் ஏற்றக்கூடாது. அதே மாதிரி காலை நேரங்களில வாசலில் நீர் தெளித்து சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் பிறகுதான் விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டை சுத்தம் செய்யாம கோலம் போடாம விளக்கு ஏற்றக்கூடாது. வீடுகளில் எந்த எண்ணெயை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னாக்கா, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றினாலே போதும், அல்லது நெய் தீபம். இது இரண்டுமே போதும், வேற ஒன்றும் அதிகமா எதுவும் பண்ணவே வேணாம். எந்த திரி போடணும் அப்படின்னா, பஞ்சு திரி, பருத்தியாலான பஞ்சு திரி போடலாம், அல்லது தாமரை தண்டு திரி போடலாம். இது மட்டுமே போதும். பஞ்சதீப விளக்கு ஏற்றணும்ன்றாங்களே, ஏற்றலாமா அப்படின்னா, பஞ்சதீப விளக்கு அப்படின்றது 5 எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், இந்த 5த்தையும் தனித்தனி அகலில் ஊற்றி விளக்கு ஏற்றலாம். அதுதான் நன்மை தரும். 5த்தையும் போட்டு ஒன்னா கலந்து விளக்கேற்றுவது முறையல்ல, அது சாஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை. எந்தெந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி விளக்கேற்றக்கூடாதுன்னா, கடையில் விற்கக்கூடிய கூட்டு எண்ணெய்னு விற்கும், வாங்கவே வாங்காதீங்க. கடலை எண்ணெய் ஏற்றக்கூடாது, சூரியகாந்தி எண்ணெயில விளக்கு ஏற்றக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும். ஒருவேளை வேப்பெண்ணெயில விளக்கு ஏற்றணும்னா வாசற்படிக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே தான் அந்த வேப்பெண்ணெயை நம்ம பயன்படுத்தி விளக்கு ஏற்ற வேண்டும். எனவே நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினாலே போதும், சிம்பிளா இருக்கும். எனவே இன்று விளக்கேற்றக்கூடிய முறைகளை தெரிந்து கொண்டு வீட்டில் விளக்கேற்றி வையுங்கள். விடிய விடிய எரியட்டும். நன்றி, வணக்கம்.